கஸ்டமர் இந்த டிவி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு விஷுவல் தெரியுது, ஆனால் இந்த இடத்த பிளாக்காக இருக்குது. நம்ம கிட்ட போய் பார்த்தா நமக்கு உள்ளுக்குள்ளே தெரியுது, நம்பர்ஸ்லாம் தெரியுது. ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா இது வந்து பேக் லைட் தான் ப்ராப்ளமாக இருக்கும். நமக்கு வந்து எல்சிடி பேனல், அதாவது இந்த டிஸ்பிளே நல்லா இருக்குது, பேக் லைட்டு ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம அதை சரி பண்ணலாம். இதுதான் எல்இடி ஸ்ட்ரிப்பு. எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு போகிற சப்ளை போது பாருங்கள். எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு போகிற சப்ளை இதுதான். இப்போ இதுக்குள்ளே போய் நம்ம பார்க்கணும் உள்ள எல்இடி எத்தனை எரியுது எத்தனை எரியலன்னு பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்இடி ஜாக் வந்து இதில் போட்டிருந்ததா, அதாவது டிவியோட பாட்டம் இது, ரைட்டுங்களா? டிவியோட பாட்டம் இது. நம்ம இப்படி வச்சு தான் டிவியை கழட்டணும். டிவியோட பேக் சைடில் இப்படி வச்சு தான் கழட்டணும். இப்படி வச்சு தான் நம்ம கழட்டணும். அதாவது இப்படி வச்சுட்டு நம்ம கழட்டும் போது இது வந்து எல்இடியோட ஜாக் இது உள்ளே போதா இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு வந்து கீழே நல்லா பிரைட்டாக தெரிஞ்சுது, மேலே வந்து டார்க்காக இருந்தது, கரெக்டுங்களா? அதாவது அப்படியே திருப்புறம் பாருங்கள். அதாவது இந்த கீழே இருக்கிறது நல்லா தெரிஞ்சுது, இந்த இடத்துல டார்க்காக இருந்தது. ஸோ என்ன நடந்திருக்கும்னா, இந்த எல்இடி இருக்குல்ல, நடுவில் ஏதாவது ஒரு எல்இடி வந்து போயிட்டுருக்கோம், ஓப்பன் ஆகிருக்கும், ஏதாவது ஓப்பன் ஆகிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அது எந்த எல்இடின்னு கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஷார்ட் பண்ணக்கூடாது அந்த எல்இடியை. அதுக்கு பதில் என்ன பண்ணணுன்ட்டு நம்ம அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்றைக்குமே வந்து ஷார்ட் பண்ணாதீங்க. எல்இடி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்காக ஷார்ட் பண்ணாதீங்க. அது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கண்டினியூட்டி மோடில் இங்கே வச்சதுனால இந்த எல்இடி எவ்வளோ பிரைட்டாக எரியுது பாருங்கள். ஸோ இந்த எல்இடியும் ஓகே தான், இந்த ரெண்டு எல்இடி ஓகே. இது ஷார்ட்டு, இந்த எல்இடி ஷார்ட்டு, இதுவும் ஷார்ட்டு, இதுவும் ஷார்ட்டு. கண்டினியூட்டி வருது பாருங்கள். இதுவும் ஷார்ட்டு, இதுவும் ஷார்ட் ஆகிடுச்சு. அதாவது இப்போ என்னென்னா, இந்த என்டையர் ஸ்ட்ரிப்பில் ஒரு 3-4 எல்இடி தான் எரியுது, மற்றது எல்லாமே ஷார்ட்டு. இப்போ நம்ம எய்தர் என்ன பண்ணணும்னா, ஒரு எல்இடியாக வாங்கி நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஒரு எல்இடி வாங்கி ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மொத்த எல்இடி ஸ்ட்ரிப்பையும் மாற்றணும். நம்ம மார்க்கெட்டில் போய், இது வந்து 2014 வந்த டிவி, இது வந்து 10 வருஷம் ஆகுது, சரிங்களா? 10 வருஷம் ஆகிறதுனால நமக்கு வந்து இது கிடைக்குமான்னு தெரியல. இருந்தாலும் மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம். அப்படி நம்மக்கிட்ட ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் இருக்குது. இப்போது இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு 94 வோல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு E11 போட்டிருக்கலாம். அது வந்து இந்த எல்இடி ஸ்ட்ரிப்போட மாடல் நம்பரு, சரிங்களா? இப்போது இந்த ஸ்ட்ரிப்பில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஸ்ட்ரிப்பு வந்து பல்பு வந்து எரியலை, இந்த எல்இடிஸ் எரியலை. ஸோ இப்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து சீரீஸில் இருக்கும். அதாவது நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு கண்டுபிடிக்கணும், சீரீஸில் இருக்கா பேரலில் இருக்கான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எப்போவுமே நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரணும். இந்த ஸ்ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து சீரீஸில் இருக்குது. ஸோ இப்போது நார்மலாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்களேன். இப்போ வந்து சீரீஸில் இருக்கும்போது இந்த எல்இடி ஒர்க் ஆகலை,
இந்த எல்இடி ஒர்க் ஆகலை. இந்த ஒரு எல்இடி ஒர்க் ஆகலைன்னா இது எல்இடி 1, இது 2, 3 அப் டு எல்இடி 18 வரைக்கும் இருக்கா. அப்போது இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மொத்த ஸ்ட்ரிப்புமே ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக இந்த எல்இடியை ஷார்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது இந்த பாயிண்ட்டையும் ஷார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இது வந்து எவ்வளோ 94 வோல்ட்டு. ஸோ எத்தனை எல்இடி இருக்குது? 18 எல்இடி இருக்குது. ஸோ இது சீரீஸில் இருக்கும்போது என்ன ஆகும்னா 94/18 எல்இடி. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு 5.2, அதாவது ஒரு எல்இடிக்கும் அக்ராஸாக 5.2 வோல்ட் வந்து என்னாகும், ட்ராப் ஆகும். சரிங்களா. இப்போ இந்த எல்இடி எரியலை, நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த எல்இடியை ஷார்ட் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா 17 எல்இடி தான் ஆகிடுச்சு. சரிங்களா. 17 அப்போது 94 வோல்ட்டு டிவைடட் பை 17 போடுங்க. அப்போ எவ்வளோ வருதுன்னா 5.5 வருது. ஓகேங்களா. ஸோ நல்லா பாருங்கள். அப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு பாருங்கள். 0.3 வோல்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு எல்இடிக்கும் அக்ராஸாக ட்ராப் ஆகும். ஸோ இந்த 94 வோல்ட் வந்து எல்லா எல்இடிக்கும் ஈவனாக போகணும். ஆனால் இந்த கண்டிஷனில் போகலை. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு எல்இடியும் இது வந்து 0.3 தான் போகணும், இல்லை 0.5 ட்ராப் ஆகும், 0.75 ட்ராப் ஆகும், சம்டைம்ஸில் 1 வோல்ட் கூட ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு எல்இடிக்கும் அக்ராஸாக. அப்போது ஒரு எல்இடியும் வந்து 5.2ல் வேலை செய்ய வேண்டிய ஒரு எல்இடி என்ன ஆகும்னா 6.2 வோல்ட்டில் வேலை செய்யும். அப்போது எல்இடி நீங்கள் ரெடி பண்ணி கொஞ்ச நாள் ஓடும், ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் மொத்த ஸ்ட்ரிப்புமே அவுட் ஆகிடும். ரைட்டுங்களா. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்படி ஷார்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதில் ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருக்குது. என்னென்னா இந்த எல்இடியோட ஒரு என்ன பண்ணணுன்னா இந்த எல்இடியோட வோல்டேஜ் மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ, இதோட வேட்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ரெசிஸ்டரை ட்ராப் பண்ணணும். அதாவது என்னென்னா இப்போது இந்த எல்இடிக்கு அக்ராஸாக 5.2 வோல்ட் ட்ராப் ஆகுதுல்ல. அப்போது 5.2 வோல்ட்டு ட்ராப் ஆகிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் போட்டுடணும். என்ன பண்ணிடணும், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் போட்டுடணும். அப்போ பாருங்களேன். அப்போது 5.2 வோல்ட் வந்து இந்த இடத்துலையே ட்ராப் ஆகிடும். அப்போது மற்ற 17 எல்இடிக்கும் 5.2 வோல்ட்டு தான் போகும். மற்ற எல்இடிக்கும் 5.2 வோல்ட்டு தான் போகும். இந்த இடத்துல 5.2 வோல்ட் ட்ராப் ஆகிடும். ஸோ எக்ஸஸ் வோல்டேஜ் மற்ற எல்இடிக்கு போகாது. இது மாதிரி நீங்கள் ஒரு ரெசிஸ்டரை போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்யூட் நல்லா ஒர்க் ஆகும். இன்னும் நல்லா 6 மந்த் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு நல்லா வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்டையர் ஸ்ட்ரிப்பே மாற்றிடுங்க. பெஸ்ட்டு. கஸ்டமர்கிட்ட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க, என்டையர் ஸ்ட்ரிப்பே நீங்கள் மாற்றிடுங்க. உங்களுக்கு அது நல்லாயிருக்கும், உங்களோட சர்வீஸ் நல்லாயிருக்கும். ஸோ மானிட்டர் டைப்பில் இருக்கிறதுனால நமக்கு வந்து எல்இடி ஸ்ட்ரிப்பாகவே மார்க்கெட்டில் கிடச்சிருச்சு. நம்ம ஒரு ஃபுல் எல்இடி ஸ்ட்ரிப்பே வாங்கி உள்ளே போட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணியாச்சு. கிளாரிட்டிலாம் நல்லாயிருக்கு, நல்லா வருது டிவி.